கைகளை தட்டுங்க பாப்போம். எல்லா கையும் தட்டி பாடுவோமே. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, மாதிரை தாண்டிடுவே, மாதிரை தாண்டிடுவே. நீங்க பாடுங்க. மாதிரை தாண்டிடுவே, மாதிரை தாண்டிடுவே. ஐயா ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமே. ஸ்தோத்திரம் இசையா, ஸ்தோத்திரம் இசையா, ஸ்தோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, மாதிரை தாண்டிடுவே, மாதிரை தாண்டிடுவே. ஓஹோ மாதிரை தாண்டிடுவே, மாதிரை தாண்டிடுவே. ஐயா ஐயா இன்னும் ஒரு முறை ஐயா ஐயா ஸ்தோத்திரம் இசையா, ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா ஸ்தோத்திரம் இசையா, ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினி, இருளை ஒளியாக்கினி, ஆஹா இருளை ஒளியாக்கினி, இருளை ஒளியாக்கினி. எத்தனை பேருடைய வாழ்க்கையில இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மைன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு காலத்துல நாங்க இருள்ல இருந்தோம், பாவ இருள்ல இருந்தோம், சாப இருள்ல இருந்தோம், விக்கிரக ஆராதனைங்கிற ஒரு இருள்ல இருந்தோம், சத்தியம் தெரியாத இருள்ல இருந்தோம், சாபத்துல இருந்தோம், பில்லி சூனிய கட்டுகள்ல இருந்தோம், அசுத்தத்துல இருந்தோம், பாவ வாழ்க்கையில இருந்தோம். ஆனா கிறிஸ்துங்கிற ஒளி எங்களுக்குள் வந்ததினாலே, கிறிஸ்துங்கிற ஒளி எங்களுக்குள்ள வந்ததினாலே, அதை தான் அடுத்த மாசம் கிறிஸ்மஸ்ங்கிறோம். அப்படின்னா என்ன? கிறிஸ்மஸ் அப்படினாலே கிரைஸ்ட் என்கிறதான ஒரு வெளிச்சம் எங்களுக்குள் வந்தபடியினாலே இன்றைக்கு வசனங்கள் எங்களுக்கு விளக்கங்கள் தெரிகிறது. ஆவியில் பலனை நாங்கள் அடைகிறோம். பரிசுத்தத்தில் நிரம்பி இருப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார்னா நல்ல ஒரு முறை கைதட்டி சேர்ந்து பாடுவோமே. எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினி, இருளை ஒளியாக்கினி. நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. இருளை ஒளியாக்கினி. உணர்ந்து பாடுங்க, உணர்ந்து பாடுங்க. எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினி. இசையா இருளை ஒளியாக்கினி. அதற்காகவே ஐயா ஸ்தோத்திரம் இசையா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். மான்களைப் போல ஓடச் செய்தி, மான்களைப் போல ஓடச் செய்தி, உயர அமரச் செய்தி, உயர அமரச் செய்தி, உயர அமரச் செய்தி, உயர அமரச் செய்தி. ஐயா ஸ்தோத்திரம். கொஞ்சம் கை தட்டி பாடுவோமே. ஆமென் ஆமென் ஐயா ஸ்தோத்திரம். பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம்.
புரிந்து சொல்லுமா? ரட்சிப்பின் கேடகம் எனக்கு தந்தி, ரட்சிப்பின் கேடகம் எனக்கு தந்தி, என்னாலும் தாங்கிக் கொண்டே